நாளைக்கு பொண்ணு பார்க்க வரோம். ஆமாம், என் பையனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக வரமாட்டான். பொண்ணை நேரில் பார்த்தா அவனுக்கு பிடிச்சிடும். நீ எல்லா ஏற்பாட்டையும் செய். பொண்ணு வீட்லையும் சொல்லிடு, நாளைக்கு வரோம் என அலைபேசியை துண்டித்தாள் மரகதம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த நேரம் விஜய் வீட்டினுள் நுழைந்தவுடன், டேய், நாளைக்கு நீ லீவு போடு. பொள்ளாச்சியில் நம்ம உறவுக்கார பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க, அங்கே போகணும் என்று சொன்னாள் அவள். அங்கே யார் நம்ம உறவுக்கார பொண்ணு? உனக்கு தெரியாது, என் பேச்ச கேளு. நாளைக்கு கண்டிப்பாக போகிறோம். அம்மா சொல்லுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாமல் சம்மதித்தான் விஜய் என்றுதான் சொல்ல வேண்டும். மறுநாள் தனக்குத்தான் பொண்ணு பார்க்க போறோம் என்கின்ற விஷயம் தெரியாமலேயே விஜய் அம்மாவுடன் பெண்ணின் வீட்டிற்கு சென்றான் என்றுதான் சொல்ல வேண்டும். அங்கு விஜய்க்கு நல்ல வரவேற்பு கொடுத்தார்கள். கலகலப்பாக இருந்த வீட்டில் தான் மாப்பிள்ளை என்று தெரிந்ததும் விஜய், எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல என்று உடனடியாக கூறிவிட்டான். கல்யாணத்தில் இஷ்டமில்லை என்று கூற அங்கு குழுமையிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சி. பெண் வீட்டார் சிலர் மரகதத்தை வசைப்பாட விஜய் மரகதத்தை அழைத்து கொண்டு வெளியேறினான் என்றுதான் சொல்ல வேண்டும். வீடு திரும்பியவுடன் மரகதம் மன வருத்தத்துடன் இருந்தாள். விஜயுடன் பேசவே இல்லை. அவனுடன் கோபத்தில் இருந்த அவளுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. சென்ற விஜய் அன்று மாலை ராணி என்ற விதவை பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வீட்டிற்கு வந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களை மனக்கோலத்தில் கண்ட மரகதம் கோபத்துடன் அவனை, இந்த சிறுக்கியை நினைச்சு தான் நீ கல்யாணம் வேண்டாம்னு பண்ணாம இருந்தையா? கல்யாணம் வேண்டாம்னு சொன்னையா? ஏன் இவளை கல்யாணம் பண்றதுக்கு நீ என்ன அனாதையா? இப்படி ஒட்டுமொத்தமா என் கனவுல கல்ல போடவா இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச? என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, வெளியே போங்க என பொறிந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். விஜய் சொல்லும் எந்த ஒரு சமாதானத்தையும் அவள் ஏற்கவில்லை. அத்துடன் வீட்டை விட்டு வெளியேறும்படி கூறியதால் அவர்களும் வெளியேறி அதே தெருவில் வேறொரு வீட்டில் வாடகைக்கு இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ராணி நன்றாக விஜயை கவனித்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் அவனுக்கு மரகதத்தை தனியாக விட்டுவிட்டு வந்துவிட்டோமே என்கின்ற மன வருத்தம் வாட்டியது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படியே சில மாதங்களும் ஓடியது. உடனே ஒரு நாள் ராணி கர்ப்பம் தரித்திருப்பதாக அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் பேசி கொண்டிருக்க அதை கேட்ட மரகதம் பழங்கள், சத்தான ஆகாரங்கள் என வாங்கி கொண்டு ராணியை காண சென்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும். கதவை தட்டும் சத்தம் கேட்டு வெளியில் வந்த ராணிக்கு இன்ப அதிர்ச்சி. மரகதத்தை கண்ட அவளுக்கு கை கால் புரியாமல் அலை மோதினாள் என்றுதான் சொல்ல வேண்டும். வாங்கத்த, உள்ள வாங்க, உட்காருங்க என வரவேற்று பருக தேநீர் கொடுத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னம்மா, நீ மாசமா இருக்கியா என்று மரகதம் ராணியிடம் மீண்டும் ஒரு முறை கேட்டாள். ஆமாம் அத்தை என்று ராணியும் மரகதத்திற்கு பதில் சொன்னாள். நீங்க 2 பேரும் நம்ம வீட்டிற்கே வந்துடுங்கம்மா என்று மரகதம் கேட்க ராணி விழித்தாள். நான் இப்படி கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க அத்தை. ஏன் திடீர்னு இந்த கரிசனம் என்று ராணி மரகதத்திடம் எதிர்கேள்வியை கேட்டாள். திடீர் கரிசனமெல்லாம் இல்லைம்மா, உனக்கு இந்த மாதிரி நேரத்தில் நான் உதவியா இல்லைனா நான் ஒரு மனசியே இல்லைம்மா என்று மரகதம் ராணியிடம் கூறினாள். எனக்கு வயசான காலத்தில் உதவ உனக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. ஆனால் நான் இப்போ
உனக்கு உதவலைன்னா வேற எப்போ உதவ போகிறேன் என்று சொன்னாள். விஜய் 3 மாதம் என் வயிற்றில் இருக்கும்போது என் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். யாருடைய உதவியும் இல்லாமல் அவனை பெற்றுக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் என்று அவள் பேச ஆரம்பித்தாள். அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. என் மருமகளை மட்டும் எப்படி கஷ்டப்பட விட்டுவேன் என மரகதம் கூற ராணியின் கண்கள் கண்ணீரில் நிரம்பியது என்று தான் சொல்ல வேண்டும். இதை வெளியில் நின்றபடி கேட்டுக்கொண்டிருந்த விஜய் அம்மா என்று காலில் விழுந்து அழுதான். அவள் கலங்க நான் செய்தது தவறு தான். உங்கள் சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணியது தப்பு தான். நீங்கள் அப்பா இல்லாமல் என்னை கஷ்டப்பட்டு எப்படி வளர்த்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் ஒரு விதவைக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினச்சேன். என்னோட இந்த செயலுக்கு அச்சாணியாக இருந்தது நீங்கள் தாம்மா. அதான் ராணியை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேம்மா என்று அழுத அவனை தூக்கி பற்றி கொண்டாள் மரகதம் என்றாள்.